ஹாய் கைஸ், கம்பேக் கொடுக்கணும்னு வந்திருக்கியா இல்லையோ? சரி, ஓகே. என்ன சொல்கிறது, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிஜமாலே மூவ் ஆன்னா என்ன அப்படின்னு தோன்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். எனக்கு நிஜமாலே மூவ் ஆன்னா என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம கொடுத்துடலாம். ஓகே, முதல் விஷயம், நான் கொடுத்த கம்பேக்கை பற்றி கொஞ்சம் பீத்திக்கிறேன். பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, நீங்களே இதை விடவே பெட்டராக பண்ணிருக்கலாம். பட் இன்னும் பெட்டராக நான் இதுலேருந்து பெட்டராக இருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இதை விட பெட்டராங்க, அந்த மாதிரி தான். ஓகே, இது சும்மா ஹெல்ப்பிங்க்கு தான். ஸோ நீங்கள் இதை வந்துட்டு நான் ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி உணர்ச்சி வசப்படாங்க. நான் வந்துட்டு எனக்கு 4th இயரில் தான் பிரேக்கப் ஆச்சு. ஓகே, அந்த டைமில் என்கிட்ட இன்டர்ன் இல்லை. எப்படின்னா, எனக்கு இன்டர்ன் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. என் ஃப்ரெண்டு வந்துட்டு ரெஃபர் பண்ணி விட்றேன், வா மச்சான் இன்டர்ன் போகலான்னா. நான் என்ன நினச்சேன்னா, இல்லை இது 8th செம்மு, இந்த டைம் தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டோட நான் கடைசியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்னே வேணாம்னு சொல்லிட்டு நான் அங்கேயே இருந்தேன். தட் வாஸ் ஒன் ஆஃப் மை worst decision that I ever made in my life. பிகாஸ் என்னோட ட்ரூ பிலீஃபை விட்டுட்டு, என் வாழ்க்கையில் என்னோட எய்மை விட்டுட்டு, கோலை விட்டுட்டு, தப்பு அது மாதிரி போனேன். ஸோ கையில் வேலை இல்லை, கையில் காசும் இல்லை, வெறும் காதல் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்தேன். இந்த விஜய் தேவர்கொண்டாவும் சரி, அதுக்கப்புறம் இந்த லவ்வர் படம் மணிகண்டனும் சரி, அந்த அர்ஜுன் ரெட்டியில் வர விஜய் தேவர்கொண்டா சொல்கிறேன், 2 பேருமே டாக்ஸிக் தான். ஆனால் பொண்ணுங்களுக்கு ஏன் லவ்வர் மணிகண்டனை பிடிக்குது, ஆனால் விஜய் தேவர்கொண்டாவை பிடிக்கல? ஏன் லவ்வர் மணிகண்டனை பிடிக்கல அப்படின்னா, அவன் மென்டலி அன்ஸ்டேபிள். ஓகே, அவன் என்னதான் வந்துட்டு இதுவாக இருந்தாலும் அவன் மென்டலி அன்ஸ்டேபிள். என்னதான் அவன் லவ் தரதுக்கு ரெடியாக இருந்தாலும் சரி, அவன் மென்டலி அன்ஸ்டேபிள். பட் நீங்கள் வந்துட்டு விஜய் தேவர்கொண்டா மட்டும் மென்டலி ஸ்டேபிள் ஆகுறோன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு மாதிரி ரக்கடாக இருப்பான். ஹீஸ் நாட் மென்டலி அன்ஸ்டேபிள். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவன் நல்லா படிச்சிருப்பான், டாக்டர் ஆகிறதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கும். லைக் ஹீ வாஸ் சம்திங் எல்ஸ். லைக் இந்த மாதிரி லவ்வர் மணிகண்டன் மாதிரி கிடையாது. ஓகே, அவன் கெரியரில் என்ன பண்ண போகிறான் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதனால தான் பொண்ணுங்களுக்கு அவனை ஒரு மாதிரி பிடிக்குது. புரியுதுங்களா? ஸோ பொண்ணுங்களும் பார்த்துட்டு இருக்கலாம். நான் ஜென்ரலாக பசங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அதை கொடுத்தேன். சரி, அங்கேருந்து ஓகே 6 மாதம் கழிச்சு பிட் ஸ்டாப்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபியூவலை ஏற்றணும், டயரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி வந்துட்டு அவள் போனால் 1 மாதத்துலேயே வேலை வாங்கினேன். அடுத்த 1 மாதத்துலேயே கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பித்தேன். இப்போ கோர்ஸ் லான்ச் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ மென்டலி ஸ்டேபிளாக இருக்கேன். ஓகே, கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிச்சது இல்லாமல் ஒரு 20,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேஜில் ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்குது. லைக் இதிலலாம் நான் பெருசாக எஃபோர்ட்டே போடல. இப்போ நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா இதிலே எடிட் ஒன்றுமே இருக்காது. ஸோ அப்படி கேஷுவலாகவே நான் இப்போ 1000 ஃபாலோவர்ஸ் அடிக்கிறது, லைக் ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். சரிங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜ் போகிறதுக்கு எனக்கு டைம் எடுத்தது வெறும் 6 மாதம் தான். 6 மாதம் தான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் கம்பேக் ஆஃப் ஆல் டைம். ஓகே, நான் இப்போ ஒரு 50K மேலே ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன். நான் 0ல் இருந்தேன், இப்போ நான் 50K மேலே ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இது மேபி சின்ன விஷயமா இருக்கலாம். மேபி ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு இது சின்ன விஷயமா இருக்கலாம். பட் என்னோட காலேஜ் முடிச்சு நான் உடனே 50K சம்பாதிக்கிறது ஓகே சம்திங் குட், கிரேட். ஸோ இது கம்பேரிசனுக்காக அந்த மாதிரி சொல்ல. பட் நான் அவ்வளோ பண்ணுறேன்னா உங்களாலே இதை விட நிறையா பண்ண முடியுன்றேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே இதை விட பெட்டராக பண்ண முடியுன்றான். சரி, நான் காசு எப்படி சம்பாதிக்கிறது, இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. பட் இந்த வீடியோ எப்படி அப்படின்னா, எப்படி உங்கள் எக்ஸை மறந்துட்டு உங்களோட ப்ரொடக்டிவிட்டியில் உங்களோட ஃபோக்கஸ் வைக்கணும், அதாவது எப்படி உங்கள் ஒர்க்கை பண்ணணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல் விஷயம், பில்ட் அ ஸ்டோரி. அதாவது நான் பிரேக்கப் பண்ணோன்னே சப்கான்ஷியஸாக இதை நான் ஏன் பண்ணேன்னு தெரில. பட் இது எனக்கு ஒர்க்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட்னு சொல்லுவேன், ஸ்டோரி பில்டிங். ஓகே, இந்த ஸ்டோரி பில்டிங்னா என்னென்னா, ஓகே இப்போது உங்கள் 2 பேத்துக்கும் நடுவில் பிரேக்கப் ஆனதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம். ஓகே, என்னென்னமோ ரீசன்ஸ் இருக்கும். சிம்பிள் ரீசன் அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான். இதை தாண்டி நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. ஒர்க் ப்ரெஷர் அதெல்லாம் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் என்ன யோசிச்சாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் இல்லைனா மட்டும்தான் விட்டுட்டு போவாங்க யாராக இருந்தாலும். ஓகே, உங்க கூட 100 வருஷம் வாழணும் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிற ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. லைக் நிஜமாலே இன்ட்ரெஸ்ட் இல்லைனா மட்டும்தான் ஒருத்தவங்க நம்ம லைஃப் விட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நானே எனக்குள்ளே ஒரு கதை வச்சுக்கிட்டேன்.
என்னன்னா, ஓகே ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரியாக சொல்கிறேன். இது மாதிரி வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சதுக்கு என் மேலேயும் தப்பு இருக்குது, அவங்க மேலேயும் தப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு யார் பர்சனல்குள்ளேயும் போகாமல் இதை சொல்ல ட்ரை பண்ணுறேன். என்னன்னா, இந்த மாதிரி இருக்கிறத நான் எப்படி முடிவு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, மொதல் விஷயம், ஓகே அந்த டைமில் இது மாதிரி நான் மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்தேன். என் லைஃப்பில் கோல் இல்லை. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் ஆன்ஷியஸாக இருந்துச்சு. ஸோ இதனால எங்கள் 2 பேத்துக்கும் வைப் மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் பிரேக்கப் ஆச்சு. ஓகே, இப்படி நான் ஒரு லைன் சொன்னேன்ல, இதுதான் ஸ்டோரி. ஓகே, இதுக்குள்ளே வந்துட்டு நான் என்னென்னமோ சொல்லலாம். அதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் போட்டு நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி அதுதான் ரீசன், இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இஷ்டத்துக்கு எதாவது உருட்டலாம். மைக் ரெக்கார்ட் ஆகுதா? அது மாதிரி இஷ்டத்துக்கு சொல்லலாம். பட் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஓகே, எனக்கு சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ஸ்டோரி. என்னென்னா, எங்கள் 2 பேத்துக்கும் நடுவில் வைப் மேட்ச் ஆகலை. ஸோ எங்கள் 2 பேத்துக்கும் கெரியர் பார்த்து ஒரே மாதிரி இல்லை. ஸோ அந்த பொண்ணு கொஞ்சம் ஆன்ஷியஸ், நான் கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி டாக்ஸிக்காக இருந்தேன் அந்த டைமில். இப்போ நான் மென்டலி ஓகேவாக இருக்க போகிறேன், ஓகேவாக மாற போகிறேன். அந்த மாதிரி நான் ஒரு ஸ்டோரி எனக்குள்ளேயே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதை தாண்டி வந்துட்டு ஏதாச்சும் இன்டர்னலாக டெப்த்தாக இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு வேறு பையனோட இருக்கா, இல்லை நான் வந்துட்டு வேறு பொண்ணுக்கு போகலாமா, அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். ஓகே, இந்த ஸ்டோரியில் வந்துட்டு நான் மாற்று கருத்தே இல்லை. இவ்வளோ தான் ஸ்டோரி. இந்த ஸ்டோரினால என்ன அப்படின்னா, எனக்கு அந்த பர்சன் மேலே ஹேட் வராது. ஓகே, அடுத்தது எனக்கு என் மேலேயும் ஹேட் வராது. ஓகே, ஏன்னா நான் 2 பேத்தையும் ஃபர்கிவ் பண்ணிட்டேன். ஓகே, நான் அவங்க ஆன்ஷியஸ் தான்றதை ஒத்துக்கிட்டேன், நான் டாக்ஸிக் தான்றதை ஒத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? ஐ அக்செப்டட் மை மிஸ்டேக், மை ஓன் மிஸ்டேக். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன தப்பு பண்ணேன்றதை நான் கிளியராக நோட் பண்ணி இதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஃபிக்ஸ் பண்ணி என் மைண்ட்குள்ளே நான் திணிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இது மாதிரி நான் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க மேலே இருக்கிற ஹேட்ரட் எனக்கு பயங்கரமாக கம்மியாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் மூவ் ஆனா என்னன்னு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல, சொல்லியிருந்தேன்ல அந்த வீடியோ. அது மூவ் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்ட்னர், அது பையனாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம், அவங்கள வேற ஒரு பொண்ணோ இல்லை பையனோ திருப்பி ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போனால் அதை பார்க்கறதுக்கான நெஞ்சுதல் இருக்கணும். அது உங்களை பெருசாக அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் மூவ் ஆன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரி பில்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறது இப்போ செகண்ட் பாயிண்ட் கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கும். டெத். ஓகே, இந்த பாயிண்ட் வந்துட்டு என்னன்னா, கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெத்துன்ற பாயிண்ட்டை, அதாவது நீங்கள் லவ் பண்ணது அந்த பாயிண்டில் இருந்த பர்சன் தான். அது பையனாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம், நீங்கள் அது வரைக்கும் தான் லவ் பண்ணீங்க. இப்போ வந்துட்டு அவங்க வேறு மாதிரி மாறிட்டாங்க, வேற ஒருத்தவங்களோட சீட் பண்ணிட்டாங்க, இல்லை அப்படின்னா ஃபேமிலி பேச்சை கேட்டுட்டாங்க, இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் அவங்க தனியாக போயிட்டாங்க, இந்த மாதிரி என்னென்னமோ ரீசன்ஸ் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ உங்களுக்கு நடுவில் பிரேக்கப் ஆச்சோ அப்போயே அவங்க காலி. ஓகே, அப்போயே அவங்க செத்துட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. நான் சொல்கிறது ப்ரூட்டலாக இருக்கலாம், என்னடா எப்படி பேசுகிறேன்னு நினைக்கலாம். பட் நீங்கள் இப்படி நினைக்கும் போது தான் அவங்க நெஜத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, நீங்கள் லவ் பண்ணது அந்த சமயத்தில் இருந்தவங்க தான். இப்போ இருக்கிறவங்கள நீங்கள் லவ் பண்ணல. ஓகே, அப்போ இருந்தவங்க தான் உங்களையும் லவ் பண்ணாங்க பதிலுக்கு. இப்போ இருக்கிறவங்க லவ் பண்ணல உங்களை. இது கொஞ்சம் முட்டாள்தனமான பாயிண்ட் தான், பட் எனக்கு ஒர்க் ஆனதுனால மட்டுமே நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் எப்படி வந்துட்டு இந்த ஓவர் திங்கிங்லேருந்துலாம் வெளியில் வந்தேன். இந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு நிறையா தாட்ஸ் வருமே, எப்படி வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணீங்க? நான் இதை வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் வேலை வந்துட்டு அப்ரோச் பண்ணேன். ஓகே, ஸோ நான் வந்துட்டு நிறையா அந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் வீடியோ, லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோ அதெல்லாம் நான் நிறையா கன்சியூம் பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்களை அப்ளை பண்ணி தான் நான் அந்த பிரேக்கப்லேருந்து டக்குன்னு மூவ் ஆனானேன். ரொம்ப குயிக்காக மூவ் ஆனானேன். ஓகே, என்னன்னா மொதல் விஷயம், இதான் நீங்கள். ஓகே, இதான் உங்களோட பிரெயின், இதான் உங்களோட மைண்டு. ஓகே, இது ரெண்டுத்தையும் தாண்டினா தான், இது கரெக்டாக சொல்கிறேன்னா, ஃபிசிக்கல் ரியாலிட்டி. ஓகே, இது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் மைண்டடாக கேட்க ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா, இப்போது உங்கள் பிரெயின் என்ன யோசிக்குதுன்றதை உங்களால் பார்க்க முடியும். உங்களோட மைண்ட் என்ன யோசிக்குதுன்றதை உங்களால் பார்க்க முடியும். உங்கள் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் என்ன நடக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். ஓகே, திங்ஸ் தட் யூ see is not you. Okay, things that you see, it's not you. கரெக்டாக எழுதியிருக்கேனா? தப்பாக எழுதியிருந்தால் மன்னிச்சிருங்கப்பா. ஓகே, என்னன்னா
இந்த மைண்டும் இந்த பிரெயினும் தான் சேர்ந்து உங்களுக்கு பழைய தாட்ஸு, ஓவர் திங்கிங்கு, இது மாதிரி எக்ஸை பற்றி யோசின்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு ரொம்ப அலைக்கலைக்குது. ஓகே, ஏன் இது இப்படி பண்ணுது, இது ஏன் அப்படி பண்ணுதுன்றத நான் சொல்கிறேன். ஓகே, டக்குன்னு மறந்துட்டேன். சரிங்களா? ஓகே, இது மாதிரி தான் இது பண்ணுது. இது எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ கிளியராக இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்களே கிடையாதானே. உங்களோட தாட்ஸை உங்களால் பார்க்க முடியும், உங்களோட ஓவர் திங்கிங்கை பார்க்க முடியும். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம டக்குன்னு அதுக்குள்ளே டுவெல் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே இதெல்லாம் நீங்கள் கிடையாது அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்க்கணும். ஓகே, திஸ் இஸ் நாட் மீ, அந்த வந்துட்டு அந்த டோன் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, உங்கள் எக்ஸை பற்றி வர தாட்ஸு, உங்கள் எக்ஸை பற்றி வர மெமரிஸு, உங்கள் எக்ஸ் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, இது எல்லாமே அது நீங்களே கிடையாது, அந்த இடத்துல இருந்தது நீங்கள் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. தட் இஸ் பாஸ்ட். ரைட் நவ் உங்களுக்கு புது ஸ்கின்ஸ் வந்துருச்சு, புது செல்ஸ் வந்துருச்சு, உங்களுக்கு புதுசாக ஆட்டோமிக்கலாக யூ வில் பி சேஞ்ச். வெயிட் லாஸ் ஆகிருப்பீங்க, வெயிட் கெயின் ஆகிருப்பீங்க, லைட்டாக அவங்க முடி கொட்டியிருக்கும், அது இதுன்னு ஆயிருக்கும். ஸோ யூ ஹேவ் பீன் சேஞ்ச். ஓகே, உங்களோட விஷனில் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும் வயசு இருப்பதில். ஸோ அது எல்லாமே யூ ஹேவ் பீன் சேஞ்ச். ஓகே, அந்த பர்சன் நீங்கள் கிடையாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருந்ததோ இது எல்லாமே எதுக்கு வருது அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் 2 things. ஓகே, நம்ம மைண்டுக்குள்ளே 2 மோட் இருக்குது. அதாவது அழைச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேன்னு சொல்லிடுறேன். உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே, தினமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அழைக்கிறேன். நம்ம மைண்டுக்குள்ளே, அதாவது நம்ம மைண்ட் அண்ட் பிரெயின்குள்ளே இருக்கிற ஒரு 2 மோடு உங்களுக்கு சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன். அதை நீங்கள் ரொம்ப, அதாவது என்னென்னா கரெக்டாக சொல்கிறாங்கலாம் பார்க்காதீங்க. ஓகே, இட் வில் பி மேக்கிங் யூ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரி கிரியேட்டிவ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று என்னென்னா சர்வைவல் மைண்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, இந்த சர்வைவல் மைண்ட்னா என்னென்னா நம்ம எக்ஸை பற்றி யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம். ஓகே, என்னென்னா இந்த பொருள் போயிடுச்சுன்னா நம்மளால் நல்லா இருக்க முடியாது, ஸோ எல்லாத்தையும் தக்க வச்சுக்கணும், அது இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இந்த எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி கூட அட்டாச் ஆகி வச்சுருக்கிற ஒரு விஷயம். ஓகே, இது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட அன்லாக்கிங் பவர்ஸ், அதாவது வந்துட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் அச்சீவ் பண்ணுற கோல்ஸு, இது எல்லாத்தையுமே புதுசாக வர ஐடியாஸு, இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவ் மைண்டில் தான் வரும். ஓகே, இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் இந்த ஃபுட்டு, ஆயிலு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களாம் அதுக்கு ரொம்ப கிரேவ் பண்ணுவாங்க, அதை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களால சர்வைவ் பண்ண முடியும். அந்த சர்வைவல் மைண்டு தான் நமக்குள்ளே இவ்வளோ வருஷம், இது பேர் என்ன, ஜென்ரேஷனாக தாண்டி நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக டிட்டாச் ஆகி வெளியில் வரணும். ஓகே, இதுலேருந்தே டிட்டாச் ஆகிட்டு வரதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் அப்சர்வர் ஸ்டேட் மெடிடேஷன். வேறு எக்ஸ்பிளனில் எழுதி இது வந்துட்டு இங்கும் தரமாட்டேன்து, டாமெக்ஸ்ன்னு ஒரு பேண்டை கொடுத்துட்டு உயிர் எடுக்கிறானுங்க. ஓகே, அப்சர்வர் ஸ்டேட் மெடிடேஷன். இந்த அப்சர்வர் ஸ்டேட் மெடிடேஷன் வந்துட்டு கீழே லிங்க் கொடுக்குறேன். ஓகே, அதில் நான் தான் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். அது என்னன்னா சிம்பிளாக உங்களோட தாட்ஸ் என்ன, நீங்கள் யார் அப்படின்ற அந்த பர்சனாவை மாற்றுறதுக்காக. ஓகே, அதாவது இதெல்லாம் பார்க்குறேன், இதெல்லாம் நான் கிடையாது, அந்த அவேர்னஸோட பார்க்கறதுக்கான மெடிடேஷனை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது தான் இந்த சர்வைவல் மைண்ட் அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாக கம்மியாக ஆகிட்டே வரும். ஓகே, இப்படி தான் இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, அடுத்த விஷயம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஏன் வந்துட்டு என்னோட பழைய தாட்ஸோடு அட்டாச் ஆகிருக்கேன். ஓகே, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். இப்போது நம்ம ஏன் நம்மளோட பாஸ்ட்டோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும், லைக் ஏன் நம்மளால நம்மளோட பாஸ்ட்டை ஓவர் கம் பண்ணி வர முடியல. ஓகே, அந்த பாயிண்டில் நம்ம ஏன் ஸ்ட்ரகிள் ஆகிறோம். ஓகே, இந்த பாஸ்ட்டை எப்படி ஓவர் கம் பண்ணி வர முடியல அப்படின்னா,
நான் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருப்பேன், நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா ஒழுங்காக அதை பாருங்கள். என்னன்னா ஃபிசிக்கல் ரியாலிட்டி இருக்குது தெரியுமா, இதோட நம்ம அட்டாச் ஆகிருக்கோம். ஓகே, இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட அட்டாச் ஆகுறதுன்றதை நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், திங்ஸு, இதெல்லாம் பார்த்து பார்த்து ஓகே இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே முடிவு பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் நம்ம ஒரு மாதிரி ஒரு டாக்ஸிக்கான பார்ட்னரை நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டோம், இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆன்ஷியஸான ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணிட்டோம், இல்லை ஒரு டாக்ஸிக்கான ஒரு பையனை அட்ராக்ட் பண்ணிட்டோம், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குது அப்படின்னா திருப்பி திருப்பி அது நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு தடவை தான் அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் வர பொண்ணெல்லாம் வர பையன்லாம் அதே மாதிரி இருப்பானுங்க. ஏன்னா எனக்கு மட்டும் நல்லவனே வரமாட்டீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. ஏன் அப்படி நடக்குதுன்னா, இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு ஆளை பார்த்துட்டீங்க, எப்படின்னா நெகட்டிவான ஒரு ஆள் பார்த்துட்டீங்க. ஓகே, அதாவது லவ்னா இப்படி தான்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டீங்க, லவ் தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை பார்த்துட்டீங்க. இது பார்த்தோன்னே ஓகே பொண்ணுங்களே இப்படி தான் சொல்லிட்டு நம்ம ஜெனரலைஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நம்ம ஜெனரலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் நமக்குள்ள தாட்ஸ் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, பொண்ணுங்களே இப்படி தான், பசங்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே தாட்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும், டப்புன்னு பிலீஃப் ஆகிடும். டப்புன்னு பிலீஃப் ஆகி என்ன ஆகும், நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆனதுனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த மாதிரி ஆட்களை தான் அட்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம என்ன மாதிரி திங்க் பண்ணுறோமோ, எந்த மாதிரி பீப்புள்ஸை நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஆட்களை தான் நம்மளை திருப்பி திருப்பி அட்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, பசங்களே நீங்கள் டாக்ஸிக் தான் நினச்சிங்கன்னா நீங்கள் டாக்ஸிக்கான பையனை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. பசங்களே ஒரு மாதிரி நைஸ் தான், நமக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டானுங்கன்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி பசங்களை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க, அதே மாதிரி பொண்ணுங்களை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ முதல்ல இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டிலேருந்து நீங்கள் டிட்டாச் ஆனால் மட்டும்தான் உங்களால் இதுலேருந்து ஈஸியாக வெளியில் வர முடியும். ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ரியாலிட்டி ஃபுல்லாகவே உங்களோட பாஸ்ட்னால கிரியேட் பண்ணப்பட்டது. இப்போ நீங்கள் அதை கிரியேட் பண்ணலை. உங்களோட ஃபேமிலியில் பணக்காரங்களாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா மிடில் கிளாஸாக இருக்கலாம், இல்லை லோயர் மிடில் கிளாஸாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களே, ஓகே இதுதான் உலகம்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஓகே, அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் இதுலேருந்து கம்ப்ளீட்டாக டிட்டாச் ஆகி வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியை மறக்கணும். ஓகே, அந்த டிட்டாச்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் கிரியேட்டிவ் மைண்டுன்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த கிரியேட்டிவ் மைண்டுக்கு நீங்கள் விஷுவலைசேஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம எக்ஸ் எப்படி மறக்கிறது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ கம்பேக் எப்படி கொடுக்குறது அப்படின்னா இதுதான். இப்போ உங்களோட சர்வைவல் மைண்டை ஃபுல்லாக ஒழிச்சு கட்டிக்கிட்டே நம்ம கிரியேட்டிவ் மைண்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கிரியேட்டிவ் மைண்டை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to use visualization. ஓகே, affirmations. ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் ஜெயிக்க பிறந்த வேண்டான்றதை முழுசாக நம்புங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுங்க. ஓகே, இப்போது நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட, நான் 1 இயர் ரிலேஷன்ஷிப்பில் கூட உருப்படியாக இருந்ததில்லை. நான் மேக்ஸிமம் இருந்தது 11 மந்த்ஸோ 12 மந்த்ஸோ தான். ஓகே, ஆல்மோஸ்ட் 1 இயர் கூட நான் ஒழுங்காக அடிச்சதில்லை. பட் நான் வந்துட்டு 5 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு என்னால் சொல்யூஷன் சொல்ல முடியுது. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஐ பிலீவ் ஐ கேன் பி கான்ட்ரிபியூட் டு த பீப்புள் இன் ரிலேஷன்ஷிப் அண்ட் லவ். இதை நான் நம்புறதுனால, அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுக்குற மெத்தடாலஜிஸ்லாம் ஒர்க் ஆகிறதுனால, இதெல்லாம் எனக்கு எவிடன்சஸாக மாறி அது என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே போய் நான் இன்னும் ப்ரில்லியன்ட் ஆகிட்டே இருக்கேன். ஓகே, பட் இது வந்துட்டு இப்படி நடக்குது. பட் எனக்கு வந்துட்டு இதெல்லாம் இல்லவே இல்லையே. லைக் இந்த மாதிரி என்னோட லைஃப்பில் நான் பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற கோல், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினைக்கலாம், இல்லை அப்படின்னா வந்துட்டு சிஎம் ஆகணும்னு நினைக்கலாம், என்ன வேணா ஆகணும்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரியாலிட்டி இருக்காது. இப்போ இருக்கிற ரியாலிட்டி அந்த மாதிரி இருக்காது. அந்த ரியாலிட்டி எப்படி மாற்றணும் அப்படின்னா, தான் விஷுவலைசேஷன் சொன்னேன்ல, அதில் நீங்கள் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த பொண்ணு போயிடுச்சு, இந்த பையன் போயிட்டான், அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? ஓகே, நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா கோலையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணுறீங்க. அச்சீவ் பண்ணி அந்த இடத்துக்கே போயிட்டீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் திருப்பி 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 இமேஜின் பண்ணி பார்க்க அந்த ரியாலிட்டி ஃபுல்லாக உங்களோட தாட்டில் இருக்குது, உங்களோட க்ரியேட்டிவ் மைண்டில் இருக்குது. அந்த க்ரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறது ஃபுல்லாக உங்களோட ரியாலிட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தான் முக்கால்வாசி பிரேக்கப் நடக்குது. சரி, அவங்களுக்கு பிரேக்கப் நடக்குது அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் ஒரு ஜாப்க்கு போகும்போது எப்படி இருப்பீங்க? எவ்வளோ கெத்தாக இருப்பீங்க? எவ்வளோ ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக போவீங்க. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணணும். அந்த மாதிரி இமேஜின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். லைக் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது
நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுற மாதிரி நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஒரு மாதிரி எஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த ஃபீல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எண்ணங்களே, இந்த தாட்ஸே உங்களோட ரியாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இவென்ச்சுவலி என்ன ஆகும் அப்படின்னா, யூ வில் பிகம் பெட்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்துட்டு எப்போதுமே வண்டியில் போயிட்டு இருக்கும்போது எப்போதுமே ஹெட்ஃபோன்ஸில் பாட்டு கேட்டுக்கிட்டு, ஓகே நான் 10K ஃபாலோவர்ஸ் அடிக்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கிட்டே போவேன். அடித்தா எப்படி இருக்கும், நம்மளை என்னென்ன சொன்னானுங்க. என்னோட பாஸ்டில் என்னாச்சு அப்படின்னா, என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக காலேஜ் போயிருந்தேன். அதை என்னோட யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஏதோ ஒரு ரீலாக போட்டிருப்பேன், இதுலேயே போட்டிருப்பேன். அங்கே வந்துட்டு போகும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு என்னை கால் பண்ணி அந்த காலேஜ் விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ அவங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டினா எப்படி இருக்கும், ஓகே அப்படி நான் இமேஜின் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணி என்ன அறியாமலே நான் அழுவேன்னா கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீரே வந்துடும் எனக்கு. ஓகே, அந்த அளவுக்கு நான் இமேஜினேஷன் பண்ணி அதை பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, நான் அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். என்னோட ஒர்க் வந்துட்டு 10 hours நான் ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல. ஓகே, ட்ராவல் வந்துட்டு டெய்லியும் 2 hours மேலே இருக்கும். நான் அப்பயும் டெய்லியும் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். இட் இஸ் ஆல் பிகாஸ் ஐ திங்க் அ பெட்டர் ரியாலிட்டி, அண்ட் அந்த பெட்டர் ரியாலிட்டி என்னோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. இதில் ஒரு குட்டி ட்ராபேக் மாதிரி என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் ஏற்றுங்க. ஓகே, நான் 0 ஃபாலோவர்ஸில் இருந்தேன், 10K அடிக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 40,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 70K வாங்கணும், 70K ஜென்ரேட் பண்ணணும், அந்த மாதிரி நினைங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏற்றுங்க. ஓகே, இப்போ மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு 100 தான் எடுக்கிறீங்க அப்படின்னா, அடுத்த மார்க் டெஸ்ட்டில் நான் 200 எடுக்கணும், அடுத்த மார்க் டெஸ்ட்டில் 300 எடுக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட ஸ்டெப்ஸை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஓகே, அந்த ப்ராக்டிக்கல் லைனோட பார்டரில் இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறதுனா, இப்போது ஒரு மாதத்தில் என்னால் 20,000 முதல்ல ஏர்ன் பண்ணுறது ஈஸி, அடுத்தது 50,000 ஏர்ன் பண்ணுறது ஈஸி, அடுத்தது 70,000 ஏர்ன் பண்ணுறது ஈஸி, அடுத்தது 1 லட்சம் அடிக்கிறது ஈஸி. நான் டேரெக்டாக 1 லட்சத்துக்கு டார்கெட் பண்ண முடியாது. பணம்ன்றது ஒரு காமனான விஷயன்றதுனால அப்படி சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் க்ரியேட்டிவ் மைண்டை யூஸ் பண்ணி எப்படி க்ரோ ஆகுறது அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போது சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு அட்வைஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி ஓகே நான் வந்துட்டு இந்த பிரேக்கப் ஆனவங்க, அதுக்கப்புறம் லைஃப்பில் உடஞ்சி போனவங்க, இவங்களுக்குலாம் நான் வந்துட்டு ஒரு கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். லைக் எப்படி வந்துட்டு மூவ் ஆன் ஆகி அவங்களோட லைஃப்பில் திருப்பி கெட் பேக் பண்ணி ஸ்ட்ராங்கர் ஆகணும்னு சொல்லிட்டு. லைக் அது வந்துட்டு உங்களோட எக்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால் அது மேபி அடிஷ்னல் போனஸாக இருக்கும். அதாவது இவென்ச்சுவலி உங்களோட ரெஸ்பெக்டை தான் அது கெயின் பண்ண போகுது. ஸோ வந்துட்டு சில கேசஸில் லைக் உங்களுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி, அதாவது லைக் ஒரு 3-4 months முன்னாடி தான் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா மேபி உங்களோட எக்ஸ் திருப்பி வரலாம். பட் நான் கேரண்டீடாக சொல்ல முடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அந்த கோர்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்க்கை ஃபில் பண்ணி வைங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மந்த் கோர்ஸில் சந்திப்போம். ஓகே, அடுத்த விஷயம் இந்த ஃபர்கிவ்னஸ். ஓகே, ஃபர்கிவ்னஸ் பற்றி நான் சொன்னேன், பட் உங்களுக்கு சின்னதாக திருப்பி சொல்கிறேன். ஓகே, நீங்கள் முன்னாடி பண்ண விஷயம் எதுக்குமே நீங்கள் காரணம் கிடையாதுங்க. ஓகே, நீங்கள் அதை நினச்சி கில்ட் ஆகிறதோ, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஷேம் ஆகிறதோ, இல்லை அப்படின்னா ஏன் அப்படி பண்ணோன்ற அந்த ரெக்ரெட்டில் இருக்கிறதோ. ஓகே, இது எல்லாமே நீங்கள் அதுக்கு மன்னிக்காத போது, அதாவது நீங்கள் அதுக்கு மன்னிப்பு தராத போது மட்டும்தான் அது உங்களை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, உங்களை நீங்களே மனசார மன்னிங்களேன். லைக் நான் எப்போதுமே இந்த 3 விஷயத்துக்குள்ளே இருக்கவே மாட்டேன். நீங்களும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிகாஸ் நான் ஃபர்கிவ் பண்ணிடுவேன் நானே. ஓகே, நான் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் ஈஸியாக ஃபர்கிவ் பண்ணிடுவேன். ஓகே, தெரியாமல் ஒருத்தவங்கள்ட்ட ஏதாச்சும் பண்ணிட்டோம், நம்ம வேணும்னு பண்ணலன்னா அதை நினச்சி கில்ட்டாகி நம்ம இன்னும் இதாகிட்டே இருப்போம். ஓகே, எப்போதுமே இந்த பாஸ்ட் ரெக்ரெட், ஷேம், கில்ட் இது நமக்குள்ளே இருக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஓகே தெரியாமல் பண்ணிட்டடா, விட்றா, ஒன்றும் இல்லை, எனக்கு புரியுது, எதுவும் நீ வேணும்னு பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள்கிட்ட நிறைய தடவை ஆறுதல் சொல்லிக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கீழே வந்துட்டு அப்சர்வர் மெடிடேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, அது நீங்கள் என் பேஜ்லலாம் போனால் இருக்காது. ஓகே, இது வந்துட்டு யாருக்கு அப்படின்னா, லைக் என்னோடய கிளைண்ட்ஸுக்கு நான் கொடுக்குறது, என்னோடய கோர்ஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஸோ அதனால் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் அந்த லிங்க்கில் மட்டும்தான் போய் பார்க்க முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.